Hi and welcome back to the Stuff. நான் ஹரிஷ் ராம். இன்னைக்கு இன்னொரு அன்பாக்சிங் அண்ட் ஸ்மால் ரிவ்யூ வீடியோ. அண்ட் இன்னைக்கு என்ன அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோன்னா இட்ஸ் த அமேசான் ஃபயர் ஸ்டிக். ஓகே, இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் நான் வந்து ரிலையன்ஸில் வாங்கினேன். இட் காஸ்ட் அரௌண்ட் 4,000 rupees, 3,999 எக்ஸாக்ட்லி. அதுதான் வாங்கினேன். இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நார்மலாகவே எல்லாருமே இப்போது ஸ்மார்ட் டிவிஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சம் டிவிஸ் அவங்க வச்சுருக்கிறதுல வந்து ஸ்மார்ட் டிவி இருக்காது. கைண்ட் ஆஃப் ஆண்ட்ராய்ட் டிவியோ இல்லை ஸ்மார்ட் டிவியாவோ யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், வூட், யூடியூப், இது மாதிரி நிறையா டிவி சேனல்ஸ், ஈவன் சன் டிவி ஆகட்டும், சோனி ஆகட்டும், Z5 ஆகட்டும், ஃபயர்பாக்ஸ், இது மாதிரி ப்ரௌசரும் இருக்கும். ஈவன் கேமிங்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் எல்லா டிவிலுமே இருக்காது. ஒன்லி ஸ்மார்ட் டிவியில் மட்டும்தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். பட் நார்மல் ஒரு எல்இடி டிவியை இல்லை இட் பி 4K டிவி ஒரு வாட் எவர் இட் இஸ், அந்த டிவி வந்து ஸ்மார்ட் டிவியாக மாற்றுறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ், அமேசான் ஃபயர் ஸ்டிக். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றது இப்போ பார்த்தோம்னா, ஒரு வெரி பிக் பாக்ஸ். ஆல்ரெடி எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா த ஃபயர் ஸ்டிக். ஸோ பாக்ஸில் இருக்க கண்டென்ட் ஓனாக நான் காட்டுறேன். ஃபயர் ஸ்டிக், இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா இது வந்து HDMI டைப். நார்மலாக எல்லா டிவிலையுமே HDMI போர்ட் பின்னாடி இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த HDMI போர்ட். இந்த HDMI போர்ட் இருக்கும். ஸோ இது அமேசான் ஃபயர் ஸ்டிக். இதில் வேறு என்ன இருக்குன்னா HDMI சாக்கெட் ப்ளஸ் USB 2.0 பவர் சாக்கெட்டும் இருக்குது. இதை வந்து நீங்கள் பவர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் பென்ட்ரைவ் மாதிரி ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ப்ளக்இன் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அடிஷ்னலி இதுக்கு பவரும் தேவை. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் ஓகே, அமேசான் பிராண்டிங்கில் 2 பேட்ரி, ரிமோட் ஆப்வியஸ்லி, சார்ஜிங் கேபிள். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு இருக்கிறது வந்து சார்ஜிங் கேபிள். நல்ல விஷயம் என்னென்னா இது நல்ல ஒரு லென்த்தான ஒரு சார்ஜிங் கேபிள். சின்னதாக கொடுக்கணும், அதை லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம சாக்கெட் இருந்தாலுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சார்ஜிங் கேபிள். நெக்ஸ்ட் ரிமோட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரிமோட் சொல்கிறேன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோஃபோன் எனேபிள்டு ரிமோட். அமேசானோட மைக்ரோஃபோன் எனேபிள்டு ரிமோட். நம்ம நார்மல் டிவி ரிமோட்ஸ் மாதிரி, பட் நார்மல் டிவி ரிமோட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஆப்ஷன்ஸ். கலராக நிறைய பட்டன் இருக்கும். தேடி பார்க்குறதுக்குள்ளேயே டைம் ஆகிடும். பட் இந்த இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. வெரி சிம்பிள், நாட் காம்ப்ளிகேட்டட் தட் மச். ஏன்னா இந்த ரிமோட்டில் தான் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வரது எல்லாமே நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ டஸ் அ பவர் பட்டன். இதுதான் மைக் யாருக்குன்னா அஃப்கோர்ஸ் அலெக்ஸாக்கு. அலெக்ஸா ப்ளே திஸ் மூவி, அலெக்ஸா ப்ளே திஸ் சாங், அலெக்ஸா இந்த டேட்டுக்கு என்ன அலாம் வேணா அலாம் வைக்குது, எல்லாமே பண்ண முடியுது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுறது, வால்யூம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ரிமோட்டே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரிமோட் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ரிமோட் உங்களுக்கு தேவையில்லை. அடாப்டர், அவங்களே அடாப்டர் கொடுத்துட்டாங்க. அமேசானோட அவங்களோட பிராண்டிங்கில் ஒரு அடாப்டர் வந்துச்சு. டேரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அடாப்டரில் பென் போட்டு ஃபயர் ஸ்டிக் கண்டிப்பாக பவர் பண்ணணும். இது ஆஃப் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ மேக் ஷூர் இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு. கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் அண்ட் ப்ளே. இப்போ ப்ளக் பண்ணி எப்படி உட்காந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த HDMI போர்ட். இப்போ நம்ம என்ன டிவி பார்த்துட்ருக்கோன்னா, இது ஒரு சோனி 32 inch டிவி. இந்த டிவி வாங்கி எடுத்துகிட்டு 5 years ஆகுது. கைண்ட் ஆஃப் 2015 வாங்கின ஒரு டிவி. ஃபுல் HD, நாட் அ 4K டிவி. இதில் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இந்த ஃபோனை இந்த டிவியை யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட் மீ ப்ளக் இன் த அமேசான் ஃபயர் ஸ்டிக். HDMI போர்ட் ப்ளக்இன் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் பவர் கேபிள். இந்த அடாப்டரை ப்ளக்இன் பண்ணி வச்சிடணும். கண்டிப்பாக அது ஆனில் இருக்கணும், பார்த்துக்கோங்க.
ஆன்லேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை ஆன்லேயே கூட வச்சுருக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ டிவி ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவி ஆக்கிடலாம். ஆல்ரெடி செட்டப்லாம் பண்ணியாச்சு. இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, இன்டர்நெட், ப்ரௌசர் இருக்குது. அமேசான் மியூசிக் டிஃபால்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. டிஸ்னி ஹாட்ஸ்டார், ரெட் கானா, ஈராஸ் நவ், சோனி, வூட், ஆஸ்பால்ட் 8 கூட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ரிமோட்லேயே அந்த ஆஸ்பால்ட் விளையாடலாம். இப்போ உங்கள்கிட்ட கேமிங் பேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேட் யூஸ் பண்ணி டேரெக்டாக விளையாடலாம். அது நல்ல விஷயம். சன் நெக்ஸ்ட், ஜியோ சினிமா, ஆப்பிள் டிவி, இது எல்லாமே இருக்குது. இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் எதாவது ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னோவேட்டிவான கேம்ஸ் ஏதாவது வேணும்னா, கிட்ஸுக்கான கேம்ஸ் இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களோட ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில கேம்ஸும் இதில் இருக்குது. ஆஸ்பால்ட் 8 இருக்குது, அதே பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா. ஓகே, அடுத்தது ஃபீச்சர்ட் ஆப்ஸ், எம்எக்ஸ் பிளேயர், மாஸ்டர் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதுதான் ஹைலைட்டு. இதில் ஒரு நார்மலான ஒரு டிவியை எப்படி ஒரு ஸ்மார்ட் டிவியாக மாற்றிருக்கு பார்த்துக்கோங்க. இதோட கிளாரிட்டி, அஃப்கோர்ஸ் இது 4K டிவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது 4K ரெசல்யூஷன் வரும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய என்ன ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். நான் இதில் எதிர்பார்க்கல, இந்த ப்ளூடூத் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங் போனீங்கன்னா, செட்டிங்கில் ரிமோட் அண்ட் ப்ளூடூத் டிவைசஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதர் ப்ளூடூத் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட போட் ராக்கர், இது ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன், இதை நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹெட்செட் கனெக்டட், சிம்பிள் பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக டிவியில் வராது, ஹெட்ஃபோனில் கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். அது பாருங்கள், அடுத்து போட் ராக்கர்ஸ் 510 கனெக்ட் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் கேட்கலாம், ஏன்னா போட் ராக்கர்ஸ் நார்மலே ரொம்ப லவுடாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பேக் டு டிவி இப்போ போகும். ஸோ ஹோம் பட்டன் வந்தாச்சு. இதில் இன்னொரு நல்ல ஒரு அமேசிங்கான ஃபீச்சர் என்னன்னா, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா கிட்ட கேட்டால் கிடைக்கும். இப்போது அலார்ம் செட் பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். Alexa, set alarm at 4:30 a.m. Alarm set for 4:30 a.m. Super. This is what we are expecting, right? எல்லாமே ஈஸியாக நம்ம வாய்ஸ் கமாண்ட்லேயே முடிச்சிடலாம். அதே மாதிரி மியூசிக் எதை ப்ளே பண்ணால் கூட, Alexa, play some metal music. The station, Hard Rock and Metal, on Amazon Music. Alexa, what is the age of Einstein? Albert Einstein died on the 18th of April 1955 at the age of 76.
wow, I'm having so much of fun with this particular Alexa Fire Stick, Amazon Fire Stick. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களுக்கு நீங்களே பார்த்தீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு அலாம் செட் பண்ணால் கூட நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்லேயே அலாம் செட் பண்ணிக்கலாம் என்ன டைம் வேணும்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியாது, தெரியணும், நாலேஜபிளாக தெரிஞ்சுக்கணும், ப்ரௌசரில் தேடி கண்டுபிடிக்கணும். நான் இப்போ கேட்டேன் பாருங்க, ஐன்ஸ்டீனோட ஏஜ் என்னன்னு கேட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அலெக்ஸா கிட்ட கேட்டிங்கன்னா அலெக்ஸா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, இப்போ இமேஜ் காட்டிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன். இது பக்கா ஸ்மார்ட் டிவி ஆச்சு. இது ஒரு நார்மலான ஒரு டிவி. அமேசான் ஃபயர் ஸ்டிக் ப்ளக்இன் பண்ணதும் பார்த்தீங்களா எவ்வளோ இன்ஃபர்மேஷன், எவ்வளோ விதமான ஆப்ஸ், டிவிஸ் இல் கீப் யூ என்டர்டைன். யூ டோன்ட் நீட் டு சர்ச். நீங்கள் உட்காந்துட்டு சேனல் சர்ச் பண்ணிட்டுலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பட்டன் தான், இந்த மைக். அதை ப்ரெஸ் பண்ணி அலெக்ஸா ஐ நீட் திஸ் திங்ஸ் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே டிவியில் எல்லாமே நார்மலாகவே நடக்க ஆரம்பிச்சிது. ஐ கெஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு ஆர்டினரி டிவி இருக்குது, ஒரு ஸ்மார்ட் டிவி நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டோன்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மனி இன் பையிங் அ ஸ்மார்ட் டிவி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 32 inches டிவி தான் நான் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு 45 55 inches டிவியோ இருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் ஒன்லி ஃபார் த ரீசன் ஸ்மார்ட் டிவி வேணுன்றதுக்காக நீங்கள் அவ்வளோ பக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இந்த ஒரு ஃபயர் ஸ்டிக் வாங்கி ப்ளக்இன் பண்ணிங்கனாவே ஸ்மார்ட் டிவி ஆகிடும். ப்ளஸ் ரெசல்யூஷன் இஸ் ஸோ அமேசிங். நான் வந்து ஃபுல் ஹெச்டி தான் வச்சுருக்கேன், பட் இட் லுக்ஸ் லைக் 4K. எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இருக்குது. அந்த அளவுக்கு ரெசல்யூஷன் பார்க்க நல்லா கிறிஸ்பாக இருக்குது. பிக்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ டெமோ. அதில் உங்களுக்கு தெரியும் இது எப்படி அந்த ஃபயர் ஸ்டிக்கோட குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி ஆகட்டும், வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் எப்படி இருக்குது, வாட் ஆல் த ஆப்ஷன்ஸ் யூ கேன் கெட். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தெரியும். இதுலேயே ஒரு நான் சொல்லியிருப்பாங்க, பட் ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் அ டெமோ. ஐ கெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இப்போ யாராவது இப்போ ஃபயர் ஸ்டிக் அமேசான் ஃபயர் ஸ்டிக் 4K வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ப்ளீஸ் ட்ராப் டவுன் இந்த கமெண்ட் செக்ஷன். அதில் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் இப்போ கமெண்ட் பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பிகாஸ் நான் இதை ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். ஐ காட் யூஸ் டு இட். ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ரிலேட்டட் டு அமேசான் ஃபயர் ஸ்டிக் ப்ளீஸ் ட்ராப் இன் கமெண்ட். அண்ட் பொறுமையாக அந்த வீடியோ அகைன் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஷாவ், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.